ஆர்டர் கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பி ஆனேன். ஆனா பார்சல் அனுப்பும்போது தாங்க ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் ஆர்டர். நான் சென்னையில இருக்கேன். இது நொய்டாலேருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஆர்டர் வந்துச்சு. அதோட விலை 350 ப்ளஸ் ₹60 நான் வந்து ஷிப்பிங்காக வாங்கியிருந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்தியன் போஸ்ட் மூலமா கொல்கட்டாவுக்கு ஒரு கொலாபரேஷன் பார்சல் அனுப்பியிருந்தேன். அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அரவுண்ட் ₹60 தான் ஆச்சு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நினச்சி நான் ₹60 தான் வாங்கினேன். ஆனால் ஆகஸ்ட் 1லேருந்து சார்ஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே போய் பார்சல் கொடுத்துட்ட அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. நார்மல் போஸ்ட்டுக்கே 135, அதுவே ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் 180க்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. இந்த பார்சலோட ஆக்சுவல் வெயிட் வந்து என்னமோ 160 கிராம்ஸ் தாங்க. ஆனால் இது ஹேம்பர்னால அதோட வால்யூமெட்ரிக் வெயிட் வந்து 500 கிராம்ஸ்க்கு மேலே போகிறனால இந்த ரேட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் 135 பே பண்ணி பார்சலை அனுப்பிட்டேன். கஸ்டமர் கிட்ட எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கேட்கல. ஏன்னா இது முழுக்க என்னோட அறியாமையினால ஏற்பட்ட மிஸ்டேக் தானே. ஸோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டேன். ஸ்பீட் போஸ்ட்டில் போடல, நார்மல் போஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன். வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆர்டர் எனக்கு ஒரு முக்கியமான லெசனை கற்றுக் கொடுத்துருச்சு. இனிமேல் லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர் வரும்போது ஷிப்பிங் சார்ஜஸ், டிஸ்டன்ஸ், பேக்கேஜிங் வெயிட் எல்லாத்தையும் முன்னாடியே செக் பண்ணிட்டு தான் ப்ரைஸிங் சொல்லணுன்ட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் ஆர்டர். ஆனால் 400ல் 135 ஷிப்பிங்லேயே போயிடுச்சு. ப்ராஃபிட் இல்லாமல் போனாலும் ஒரு நல்ல பிஸ்னஸ் லெசன் கிடைச்சது இந்த ஆர்டர் மூலயமா எனக்கு.